ஜானகி, புடவையில என்ன கரை? ஏதோ இங்கு கொட்டின மாதிரி. புடவையெல்லாம் துவைக்கும் போது நீலம் போட்டேன், அப்போ பட்டிருக்கோம். சரி, போய்விடு. இவ்வளோ கவனமா பாத்துக்கிறாரு. நான் பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொன்னா என்ன சொல்லுவாரோ தெரியல. மாமா, கேக் சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, எனக்கு வேண்டாம். ஏன அண்ணி சாப்பிட்டாதான் நீங்க சாப்பிடுவீங்களா? பார்வதி, இந்த கேக்கு தான் யாருமே சாப்பிடலையே, எல்லாத்தையும் நம்மளே சாப்பிடலாமா? ஐயோ அண்ணி, இது எல்லாமே உங்களுக்கு தான். இந்தாங்க, இப்பவே சாப்பிடுங்க. நீ எடுத்துக்கோ. சரி, உன் புருஷனை விட்டு தள்ள. அவருக்காக, உன் குடும்பத்துக்காக நீ ஒரு முடிவெடு. தலைவி பதவிய ராஜினாமா பண்ண. எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன். இனி இந்த ஜீவா உங்க லைஃப்லயே வரமாட்டான். என்ன சொல்ற? உன் பெரியப்பாவ ஜீவா விஷயத்துல இருந்து மீட்டு கொண்டு வர எனக்கு வேற வழி தெரியல மாயா. என்ன பெரியம்மா நீங்க? அந்த புவனாவோட மிரட்டலுக்கு பெரியப்பாவே பயப்படல. அவ சொன்னானே நீங்க பதவிய ராஜினாமா பண்ணிருக்கீங்க. சரி, ராஜினாமா பண்ணிட்டா மட்டும் அவ உங்களுக்கு நல்லது பண்ணுவான்னு எதை வச்சு நம்புறீங்க? எப்படியாவது உன் பெரியப்பாவ இந்த இக்கட்ல இருந்து மீட்டு கொண்டு வந்துடணும்னு நினைக்கிற மாயா. நம்ம எதையாவது நம்பிதானே ஆகணும். இந்த உலகத்துல எதையும் யார வேணாலும் நம்பலாம். ஆனா புவனாவை நம்பவே முடியாது. புவனாவை நம்புறதுங்கிறது பாம்புக்கு பால் ஊத்துறதுக்கு சமம். உன் பெரியப்பா புவனா முன்னாடியோ மத்தவங்க முன்னாடியோ தலை நிமிர்ந்து கம்பீரமா தான் பேசுறாரு. ஆனா தனிமையில எதையோ ஒன்ன யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. தான் குழப்பத்தை தீர்த்துக்கணும்னு தானே அந்த ஆஸ்பத்திரிக்கும் ஆசிரமத்துக்கும் போயிட்டு வந்துகிட்டே இருக்காரு. ஹலோ கதிர், என்னாச்சு மாயா? பெரியம்மா ரிசைனிங் லெட்டரை கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்துட்டாங்களாம். என்ன சொல்ற மாயா? கடைசியா இந்த விஷயம் பெரியப்பாவுக்கு தெரியக்கூடாது, யார்கிட்டயும் சொல்லிடாதன்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றது மாயா? பெரியம்மா தான் நம்ம கையை கட்டி போட்டுட்டாங்களே, நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படியா? எத்தனை மணிக்கு? சரி, நான் சொன்னேன்னு சொல்லி டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சொல்லுங்க. நான் வரும்போது தலைவியை கூட்டிட்டு வரேன். சரி சரி. என்னாச்சு மச்சான்? போன்ல யார் பேசுனாங்க? கள்ளச்சாராயம் குடிச்சு 10 பேரை உயிருக்கு போராடுற நிலைமையில அங்க ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களா? என்ன ஜானகி, நீ ஊர் தலைவியா இருக்கிறப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதையில நீ கவனிக்க மாட்டியா? எப்படி இவ்வளவு கவனக்குறைவா இருந்த? இல்ல மச்சான், இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சு நாங்க எல்லாரும் அன்னைக்கே சாராயம் காய்ச்சற இடத்துக்கு போய் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துட்டோம் மச்சான். நீங்க போலீஸ் கிட்ட சொன்னீங்களா? சொல்லல பெரியப்பா. ஏன் சொல்லல? பார்வதி சித்தியோட அண்ணன் மனோகர் தான் சாராயத்தை காய்ச்சினது. ஐயா பாருங்க ஐயா, நீங்க தலைவரா இருந்த வரைக்கும் ஊர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையா. இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்க ஐயா. என் புருஷன் சாக கிடக்குறாருயா.
இவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் குடும்பமே நடுத்தருக்கு வந்துருங்க ஐயா. அவரை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க ஐயா. சரி. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் ஐயா. நீங்க தைரியமா இருங்க. ஐயா, எப்ப ஜானகி அம்மா கைக்கு பதவி போச்சோ ஊர்ல இருக்க ஜனங்களுக்கு பயம் இல்லாம போயிடுச்சுங்க ஐயா. ஐயா, என் புருஷனை பாருங்க ஐயா, சாக கிடக்குறாரு. குடிகாரங்க தொல்லை அதிகமாயிடுச்சு. இப்ப பாருங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை குடிச்சிட்டு ஊர்ல பகுதி பேர் சாக கிடக்குறாங்க ஐயா. மாமா நாகராசனா, ஐயோ ஐயா, இப்பெல்லாம் நிறைய அநியாயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஐயா. யாரு கேக்குறது? அம்மா இதெல்லாம் கவனிக்காம விட்டுட்டாங்க ஐயா. ஐயா, இங்க பாருங்க ஐயா, என் புருஷன் பொழப்பாரா என்னன்னே தெரியலங்க ஐயா. அம்மா, உங்களை நம்பிதானமா ஓட்டு போட்டேன். இங்க பாருங்கம்மா, என் புருஷன் சாக கிடக்குறாரு. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்கம்மா. நான் எப்படி கல்யாணம் பண்ண போறேன்னு தெரியலம்மா. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க. நான் டாக்டர் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். எப்படியாவது காப்பாத்தி நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து இங்க இருக்கிற ஒருத்தர் உயிருக்கு ஆபத்து வராம காப்பாத்த சொல்லிருக்கேன். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. அழாதீங்க, அழாதீங்க. என்ன என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. எதுக்குமா மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்ன தப்பு பண்ண? நேத்து நான் தலைவி பதவிய ராஜினாமா பண்ணிட்டேன். என்ன? ஆமாங்க, அந்த கடிதத்தை நேத்து கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்துட்டு வந்துட்டேன். ராஜினாமா பண்ணிட்டீங்க? ஏய், இப்போ எதுக்காக ராஜினாமா பண்ண நீ? சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சரி, உன் புருஷனை விட்டு தள்ளு. அவருக்காக, உன் குடும்பத்துக்காக நீ ஒரு முடிவெடு. தலைவி பதவிய ராஜினாமா பண்ண எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன். இனி இந்த ஜீவா உங்க லைஃப்லயே வரமாட்டான். என்ன சொல்ற? என்ன மன்னிச்சிருங்க. உங்களை இப்படி ஒரு இக்கட்ல இருந்து காப்பாத்த எனக்கு வர வழி தெரியல. அதனாலதான் நான் இந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன்.